இந்த மாம்பழ சீசனுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாம்பழ ஜெல்லி செய்யலாம். அதுக்கு நல்லா பழுத்த மாம்பழத்தை தோல் சீவி எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக கூழாக அரைச்சி எடுத்துக்கோங்கங்க. அதை பாத்திரத்தில் தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கு ஜெலட்டின் பவுடர் வேணும் ஜெல்லி செய்கிறதுக்கு. அந்த ஜெலட்டின் பவுடர் சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். அதை வாங்கி அதில் 4 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வெளியில் வச்சுருங்க. அப்புறம் 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு 300 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அதை நல்லா தக்காளி பதத்துக்கு வர மாதிரி அந்த சுகர் சிரப் செஞ்சுக்கோங்க. அந்த சுகர் சிரப்பில் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மேங்கோ ஜெல்லியை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த ஜெல்லியை விட்டு வச்சுருங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா மேங்கோ ஜெல்லி ரெடி ஆகிடும். மேலே கொஞ்சம் சுகர் தூவி பொடி பொடியாக கட் பண்ணி கொடுத்துருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.